வணக்கம். நெருப்பு தமிழன். நான் கோஸ்தா அப்படிங்கிற ஒரு க்ரூஸ் ஷிப்பில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அவங்க யூரோப்பியனில் ஒரு பிரபலமான ஒரு நிறுவனம் தான். அதில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கும் ஷெஃப்புக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம். அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப், அவர் பேர் பொலம்போ. அவர் என்னை ஒரு எவ்வளவுக்கு கொடுமைப்படுத்த முடியுமோ, அடிமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு சித்திரவதைப்படுத்துகிறாரு. ஆனால் அதெல்லாம் அப்படின்னு தட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருந்தேன். எனக்கும் அவருக்கும் தினந்தோறும் வாக்குவாதம் நடக்கும். இட்டாலியன்ஸ் ரொம்ப கோவப்பட்டாங்கன்னா இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி அடிப்பாங்க செவத்தில். அது மாதிரி அவர் கேபினுக்குள்ளே இருக்கக்கூடிய சேருகிற எல்லாம் தூக்கி அடித்து கத்துறாரு. நான் அஞ்சலை. கப்பலில் மொத்தம் கிச்சனில் மட்டும் 175 பேர் வேலை செய்கிறோம். அந்த கப்பலில் 1080 க்ரூ. இதில் கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேருக்கு தெரிஞ்சு போச்சு நான் அவர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அங்கே எல்லாருமே அந்த கப்பலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பசிபிக்காவில் எல்லாருமே அவனுக்கு சரியான பதிலடி கொடுத்த ஒரே தமிழை நீ ஒருத்தந்தாயா அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு. 5 வார்னிங் கொடுத்துட்டாங்க. 5 வார்னிங் கொடுத்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, அவன்கிட்ட அடிபணிஞ்சு போய் மன்னிப்பு கேட்டுரு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அடிபணிஞ்சு போகிறது, மன்னிப்பு கேட்குறது, இது எல்லாம் என்னோட வாழ்க்கையிலையும் என்னுடைய எதிர்கால வாழ்க்கையிலையும் என்னுடைய இன்றைய நடைமுறை வாழ்க்கையிலையும் கிடையவே கிடையாது. தன்மானத்தோடு வாழுவன் தமிழன். செத்தாலும் நான் சாவேன். ஆனால் எவனுக்கும் அடிபணிகிறதோ அல்லது எவனுக்கும் மண்டிடுறதோ அல்லது எவனுக்கும் கூலை கும்பிடு போடுறதோ அல்லது இன்னொருத்தனை போட்டு கொடுத்து வாழ்கிறதோ இது நெருப்பு தமிழனுடைய இந்த இதிகாசத்தில் இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, தன்னம்பிக்கையோடு ஒவ்வொருத்தனும் வாழ்க்கையில் உழைக்கணும். அந்த தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் ஒருவன் வாழ்க்கையில் உயர முடியும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நான் சொல்கிறேன். இதுதான் என்னுடைய இன்றைய வாழ்க்கையினுடைய நான் இருந்த தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும். எவனுக்கும் அடிபணிஞ்சு போகலை, எவன் காலிலையும் விழுகலை, எவனையும் போட்டு கொடுத்து நான் ஒரு இடத்துல இருக்கலை, யாருக்கும் துரோகம் பண்ணலை, எவன் வாழ்க்கையும் கெடுக்கலை. ஆனால் பல பேருக்கு வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவன் தான் இந்த நெருப்பு தமிழனே தவிர இன்று வரையில் வளர்ந்து நிற்கிறேன். இது வரைக்கும் கீழே விழுந்ததில்லை. இந்த சோளத்தட்டை அப்படியே நிற்குமா, நின்றுக்கிட்டு இருக்கும்போது எவ்வளவு தான் காற்றடித்தாலும் புயல் அடித்தாலும் அது அப்படியே தான் நிற்கும், அது ஆடும், கீழே விழுகாது. ஆனால் எவ்வளோ பெரிய தென்னை மரம் இருந்தாலும் டப்புன்னு ஒரு நாள் சூறாவளியில் புட்டுக்கிட்டு விழுந்துடும். அந்த மாதிரி வாழ்க்கையில் தன்னம்பிக்கை விடாமுயற்சி இருந்தால் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நான் இந்த இடத்துல தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன்.